இயேசு கிறிஸ்து பூமியிலே கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்தார் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. அப்போ எதுக்காக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனோடு கூட இணைந்து இசைந்து அவருக்கு பிரியமாக எப்படி வாழ்வது, ஒரு மனிதன் தான் சார்ந்த இந்த மனித குலத்துக்கு பிரயோஜனமானவனாகவும் அதே நேரத்தில் கடவுளுக்கு பிரியமானவனாகவும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு முன்மாதிரியாய் காண்பிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ரெண்டாவது, மனிதன் அவன் சிக்கியிருந்த அந்த பாவக்கட்டிலிருந்து அவனை மீட்கவும், பாவத்தினால விளைகிற அந்த மரணத்திலிருந்து அவனை விடுதலையாக்கவும் இயேசு இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த சிலுவை மரணத்தில் மரித்து தன்னை அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார். அப்போ அந்த உயிர்த்தெழுதலையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் நாம் சரியானபடி விளங்கி கொண்டு அதை விசுவாசித்தால் போதுமானது. பெயர் மாற்றமோ மத மாற்றமோ அல்லது வழிபாட்டு முறைகளை மாற்றுகிறதோ எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராது. உள்ளான மனிதனிலிருந்து உள்ள இருதயத்திலிருந்து வருகிற மாற்றம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. அதைத்தான் வேதம் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 36வது வசனம் 36ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இந்த மாதிரியான ஒரு வசனம் இருக்குது. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அதாவது உள்ளான மனுஷனில் நம்முடைய உள்ளத்தில், அதாவது மனதில் தான் இருந்து தான் இந்த கேடான சிந்தைகள் புறப்படும், தவறான இச்சைகள் வரும். ஒரு மனிதனை தவறானவனாக மாற்றுகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவனுடைய உள்ளம். அவனுக்குள்ளிருந்து தான் அதெல்லாம் உற்பத்தி ஆகுது. அது செயலில் மாறும்போது அவன் ஒரு சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவனாக மாறிவிடுகிறான். அப்போ அவன் சார்ந்த மனித குலத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், கடவுளுக்கும் பிரியமாக இருக்கணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அவன் மனசுக்குள்ளேருந்து ஒரு மாற்றம் வரணும், அவன் உள்ளான மனுஷன்லேருந்து ஒரு மாற்றம் வரணும். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. நவமான இருதயத்தை கொடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ள இருக்கிற கேடான பொல்லாங்கான இருதயத்தை மாற்றி நம்முடைய இருதயத்தை மனதை சுத்திகரிக்கிறார். ஒரு புதிய சதையான இருதயம் என்பது அது ஒரு சுத்தமான இருதயம், ஒரு பியூர் ஹார்ட். அப்போ இந்த ஒரு மாற்றம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது தான் அவன் இந்த சமூகத்துக்கும் கடவுளுக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக, ஒரு பரிசுத்தம் உள்ளவனாக, மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் ஒரு நல்ல ஒரு ஆத்மாவாக அவன் வாழ முடியும். கர்த்தர் தான் இந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ண வேண்டும். இதற்கு மத மாற்றமோ பெயர் மாற்றமோ வழிபாட்டு முறைகளை மாற்றுகிறதோ கெஜெட்டில் பெயர் இதில் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை நம்படி நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ளுவோம், கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.